வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுத்தமான கலப்படம் இல்லாத நல்ல வாசனையான நெய்யை நம்ம வீடுகளிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மணலான நெய்யை நம்ம கடைகளில் வாங்கி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம டெய்லியும் வீடுகளில் யூஸ் பண்ணுற பாலையே நம்ம பயன்படுத்தி அதிலேருந்து நம்ம வெண்ணெய் எடுத்து நல்ல நெய் காய்ச்சி நம்ம மணலாக நெய்யை நம்மளே கலப்படம் இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் பாலை காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டப்பா அளவு பால் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எருமை மாட்டு பாலாக இருந்தாலும் சரி, நல்லாவே வெண்ணெய் நமக்கு கிடைக்கும். பாக்கெட் பால்லேருந்து கூட நம்ம வெண்ணெய் எடுக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பாலை நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். நாம் எடுத்திருக்க பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு மட்டும் நான் பாலை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பொங்கி வர்றதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும். அதனால் 3/4 அளவுக்கு மட்டும் சேர்த்து அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். நாம் எப்போவுமே அதிகமாக பால் காய்ச்சினோம் அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு பாலை காய்ச்சிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினீங்க அப்படின்னா பாத்திரத்துக்கு அடியில் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து வச்சு பால் இப்போ பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பால் பொங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு பாலை நல்லா கொதிக்க விட்டுருவோம். நம்ம இப்போது பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமான அளவில் வெண்ணெய் கிடைக்கும். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள ஆடைகள் எல்லாமே நல்லா திக்கான நமக்கு க்ரீமாக நமக்கு கிடைக்கும். இதை நம்ம மறுநாள் காலையில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் நைட்டு பாலை காய்ச்சி இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு க்ரீமாக நமக்கு ஆடையெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா தனியாக நமக்கு க்ரீமாக நமக்கு கிடைக்கும். இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டோ இல்லை ஒரு கத்தியை வச்சோ சைடெல்லாம் நம்ம அதை எடுத்து விட்டுறலாம். நான் ஏற்கனவே இதே மாதிரி பாலை காய்ச்சி ஆடைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இதையும் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். பால் இல்லாமல் வெறும் ஆடையை மட்டும் நம்ம எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம வெண்ணெயை எடுத்து நெய் காய்ச்சிரும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜிலே நம்ம வச்சு யூஸ் பண்ணி நம்ம நெய்யை காய்ச்சலாம். ஒருவேளை ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு காய்ச்சணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் நீங்கள் எடுத்து பாலாடை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீணாக போகாமல் நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் உள்ள ஆடைகளை கூட நம்ம வச்சுருந்து நம்ம நெய்யை காய்ச்சிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பால் ஆடையை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் நான் காய்ச்சிறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் எடுத்து காய்ச்சறதுனால ஃப்ரிட்ஜிலே நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை எடுத்தாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாம் எடுத்து வச்ச பாலாடையிலேருந்து இப்போ வெண்ணெயை ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் இதில் உர ஊற்றி வச்சு அதுலேருந்து அடித்து வெண்ணெயை எடுப்பாங்க. நான் இன்றைக்கி அப்படியே நம்ம எடுத்து வச்ச பாலாடையை உர ஊற்றி வைக்காமல் டைரெக்டாக அடித்து நம்ம அதுலேருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம். இது ரொம்பவே வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வெண்ணெய் எடுக்கிறதுக்கு காய்கறி கட் பண்ணுற சாப்பரை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். நம்ம நார்மலாக மிக்ஸி ஜார்லேயும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். சேம் மெத்தட் தான். ஆனால் அதை விட உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த சாப்பரில் நம்ம எடுக்கிறப்போ ஈஸியாக ரெடி ஆகிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமை கொஞ்சமாக நம்ம சேர்த்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டரை சேர்த்து நம்ம பல்ஸில் போட்டு அடிச்சிக்கலாம். அடிக்கிறப்ப நீங்கள் ஒரே தடியாக சீராக அடிக்காமல் விட்டு 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 பல்ஸில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா வெண்ணெய் திரண்டு நமக்கு மேலே வரும். இதை நம்ம அடித்து எடுத்துக்குவோம். நாம் ஒரே தடியாக அடித்தாலும் நமக்கு வெண்ணெயும் சீக்கிரத்தில் வராது. நம்ம மிக்ஸி ஜார் ரொம்பவே ஹீட்டாக ஆரம்பிச்சிடும்.
அதனால் பல்ஸில் போட்டு ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி அடித்தா தான் சீக்கிரமாக வந்து வெண்ணெய் திரண்டு நமக்கு வந்து மேலே வர ஆரம்பிக்கும். 2லேருந்து 3 தடவை இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஃபுல் க்ரீமாக நல்லா திக்காக தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து நம்ம எப்போவுமே தண்ணி சேர்க்குறப்ப நல்லா சில்லுன்னு நல்லா வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம சில்லுன்னு நம்ம சேர்த்து அடிக்க தான் நமக்கு வந்து நல்லா வெண்ணெய் திரண்டு நமக்கு வந்து மேலே வர ஆரம்பிக்கும். நம்ம இப்போ வந்து இதை மறுபடியும் வந்து பல்ஸில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். 2 தடவை நம்ம வந்து நல்லா சில்லுன்னு வாட்டரை சேர்த்து அடித்த பிறகு நம்ம மறுபடியும் 3வது தடவை சேர்க்குறப்ப கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூபை சேர்த்து நம்ம வந்து அடிச்சிக்கலாம். இப்போ 3வது தடவை அடிக்கிறப்ப நம்ம ஐஸ் க்யூபை சேர்த்து நல்லா அடிக்கிறப்ப வந்து நல்லா வந்து வெண்ணெய் திரண்டு மேலே வர ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம மூடியை போட்டுட்டு பல்ஸில் போட்டு அடிச்சுக்குவோம். அடிக்கிறப்ப நல்லா விட்டு விட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஐஸ் க்யூபை சேர்த்து அடித்த பிறகு நல்லாவே வந்து வெண்ணெய் வந்து மேலே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் நமக்கு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம வந்து தனியாக அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். தண்ணியை மட்டும் விட்டுட்டு வெண்ணெயை தனியாக நம்ம வந்து இதை வந்து வடிகட்டி மூலமாக இல்லை ஒரு கரண்டியை வச்சு நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுருவோம். உங்களுக்கு பார்க்குறப்பவே நல்லாவே தெரியுது இல்லையா? தண்ணி தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் நல்லா வந்து தெரியுது. நம்ம இதை வந்து இப்போ ஒரு கரண்டியை வச்சு நம்ம வந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக தனியாக பிரிஞ்சு வந்துடும். நாம் வெண்ணெய் எடுக்கிற டைமில் பக்கத்துலேயே நம்ம வந்து நல்ல ஐஸ் வாட்டரை எடுத்து நம்ம வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். எடுக்கிற வெண்ணெயை நம்ம வந்து அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து சேர்த்துருவோம். அப்போ தான் நமக்கு வந்து சுத்தமான வெண்ணெயாக நமக்கு வந்து கிடைக்கும். எப்போவுமே நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்க்குறப்ப சில்வர் பாத்திரமாக இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸ் பவுலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேர்க்குற வெண்ணெய் வந்து நல்லா அதிகம் ஒட்டாமல் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்த வெண்ணெயை எடுத்து தண்ணியில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நாம் வெண்ணெய் எடுத்த பிறகு மீதம் இருக்கிற தண்ணியிலே நம்ம சேர்த்து மறுபடியும் நம்ம வந்து வெண்ணெயை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அந்த தண்ணியை எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம புதுசாக நம்ம தண்ணியை சேர்த்து மிச்சம் இருக்கிற பாலாடையும் நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். பாலாடை எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக சேர்த்து அடிச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அடித்தோம் அப்படின்னா தான் அதிகமான அளவில் நமக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற பாலாடையை நம்ம சேர்த்து அடிச்சிடலாம். நாம் எடுத்த சேம் மெத்தட்லேயே மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலாடையை சேர்த்து கொஞ்சமாக சில் வாட்டரை சேர்த்து மூடியை போட்டு அடிச்சிக்கலாம். 2வது முறையும் மறுபடியும் நம்ம வந்து சில் வாட்டரை சேர்த்து அடிச்சுட்டு 3வது முறையாக நம்ம வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூபை போட்டு அடித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு அதிகமான அளவில் நமக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும். இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கோல்டு வாட்டரில் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். இப்போ நாம் தண்ணியில் சேர்த்துருக்க வெண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். நாம் எடுத்த வெண்ணெய் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ஒரு கப் தண்ணியை வச்சு நல்லா சுத்தமாக வந்து கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பாலோட ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா நமக்கு நெய் காய்ச்சிறப்ப நமக்கு நல்லா வாசமாக கிடைக்கும். இப்போ நல்லா வெண்ணெயை வந்து நம்ம எடுத்துட்டோம். நமக்கு சூப்பராக நல்லா சாஃப்டான வெண்ணெய் கிடச்சிருச்சு. இதை நல்லா நமக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து பிழிஞ்சு இதை வந்து எடுத்துருங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்க வெண்ணெயில் தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா காட்டன் துணி வந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ஆக்கிரும். நல்லா சூப்பராக நமக்கு வந்து நல்லா சாஃப்டான வெண்ணெய் கிடச்சிரும். நீங்கள் இந்த வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சாமல் வெண்ணெயாகவே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக உப்பை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வெண்ணெய் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தை கழுவுறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நல்லாவே நம்ம வந்து சோப் போட்டு தேய்ச்சி கழுவுனாலுமே ஒரு பிசுபிசுப்போடையே இருக்கும். இந்த பிசுபிசுப்பு இல்லாமல் ஈஸியாக நம்ம கழுவுறதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஹாட் வாட்டரை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா நல்லா வந்து பளபளப்பாக நமக்கு வந்து பாத்திரம் கிடச்சிரும். இப்போ நாம் எடுத்து வச்ச வெண்ணெயை வந்து நெய்யாக வந்து உருக்கிடலாம். எடுத்து வச்ச வெண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்திரத்தில் இப்போ வந்து சேர்த்தாச்சு. நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து நல்லா கரெக்டான அளவில் நமக்கு வந்து நெய் வந்து கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்த வெண்ணெய் எல்லாமே உருகி வரட்டும். நம்ம சேர்த்த வெண்ணெய் எல்லாத்தையுமே ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து இப்படி உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு வந்து உருகி வந்துடும்.
நாம் நெய் காய்ச்சிறப்ப வெண்ணெய் உருகி இந்த மாதிரி வந்து மேல் பகுதி எல்லாமே வந்து நுர நுரையாக நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது வெண்ணெய் வந்து திக்கான பக்குவத்தில் இருக்குது. இதை நம்ம வந்து காய்ச்ச வந்து இதை வந்து தண்ணி மாதிரி பக்குவத்துக்கு இது வந்து வரணும். நம்ம வந்து இதை வந்து கிளறி விட்டு காய்ச்சிக்கிட்டே இருப்போம். நேரம் ஆக ஆக நம்ம காய்ச்சிற வெண்ணெய் எல்லாமே வந்து மேலே உள்ள நுரைகள் எல்லாம் வந்து குறைஞ்சி நல்ல தண்ணியான பக்குவத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நெய் பக்குவத்துக்கு இப்போ தான் வந்து மாறிட்டு இருக்கு. திக்கான பக்குவத்துலேருந்து தண்ணியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்த டைமில் நம்ம வந்து ஒரு கொத்து முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலையோ நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து வாசத்துக்காக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு அதில் உள்ள நுரைகள் எல்லாமே வந்து மாறி கீழே வந்து நமக்கு வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் நமக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடியில் ஃபுல்லாகவே வந்து ஒரு லேயராக நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் நம்ம வந்து கசடு மாதிரி தங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் நமக்கு சுத்தமான நெய்யாக நமக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. நம்ம லாஸ்ட்டாக முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலையோ சேர்த்த பிறகு நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி நல்லா நெய் வந்து நமக்கு நல்லா வாசமாக கிடைக்கும். பாத்திரத்தோட அடிப்பகுதியில் நமக்கு பார்க்குறப்பவே தெரியுது ப்ரௌன் கலரில் நல்லா கசடு மாதிரி தங்கியிருக்கு. மேல் பகுதி ஃபுல்லாக நமக்கு கிளியரான நெய்யாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல சூப்பராக வாசனையான நெய்யை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.